பிறக்கின்ற பருவம் பருவம் மௌனம் புரிகின்ற தருணம் தருணம் கண்கள் கலக்கின்ற நிமிடம் நிமிடம் கால்கள் தொடர்கின்ற நடனம் நடனம் லேசா பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்குது வயசுல லேசா நழுவுது கொலுசு கொலுசு எங்கே விழுந்தது தெரியல சுண்டலி வளையில நெல்ல போலுந்த நிறப்பயருக்குள்ள சேர்க்கிற அல்லிப்பு கோலத்துல கல்ல போலுந்த கண்விழி தாக்கி சுத்தி சுத்தி நின்ன. வெல்கம் பேக் டு ஆஹா என்ன பொருத்தம். மீண்டும் காதலிக்குவாங்க. ஆஹா என்ன பொருத்தம். நம்ம ஆஹா என்ன பொருத்தத்தில் முதல் வர போற கப்பிள் நேத்ரன் அண்ட் தீபா. பெண்காலை சாரல் முகத்தினில் வந்து சட்டென்று மோத கொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் ஓட முதல் வரும் காதல் மண்ணில் 300 ஆண்டு வாழும் காதல் என்னும் தேனே கடல் அலைகளில் காணும் நீலம் நீயே பாலே வண்ண மீனே மழை வெயில் என 4 காலம் நீயே. ஹாய் நேத்ரன் அண்ட் தீபா, எப்படி இருக்கீங்க? ஹாய், வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எங்களது வந்து லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜா? உங்க லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூல்ல தான் மீட் பண்ணோம். அங்கதான் ஷூட்டிங் எங்களுக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்து ஆக்சுவலி வர வேண்டிய பேர் வரல. திடீர்னு இவங்க வந்து எனக்கு பேரா வந்தாங்க. ஸோ 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போதே எங்களுக்குள்ள மலர்ந்துருக்கு. பட் அது காமிச்சிக்கல. நாங்க ஒருத்தரும் நெஞ்சில சாயற சீன் தான். ஓகே, அப்படியே அவங்க லைஃப்ல சாஞ்சிட்டீங்க. தட்ஸ் நைஸ். எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? கோர்ஸ், சந்தோஷம். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். துதியோடு லயம் போலவே. அடுத்து வர போற கப்பிள் பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா. புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால உள்ளார பத்த வச்ச உன் பேர கத்த வச்ச அங்கங்க கிள்ளி வச்ச கையால பத்தல் இருக்கு மான உதடி இருக்கு ஆசை சொல்லு எனக்கு கண்ணால. எனக்கு எதுக்கு மாசம் அதுக்கு இருக்கு மாமே உதடி பட்டா மத்ததெல்லாம் நடக்கும் தன்னால. ஹாய் பிரான்சிஸ், ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். Thank you. ஹலோ. Hi. சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? Actually, I'm working for a private company. பிரைவேட் கம்பெனி Yeah. வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. அண்ட் சங்கீதா நீங்க? நானும் இப்போ ஒர்க் பண்றேன், பட் ஐம் ஆல்சோ an actor. சோ simultaneously work and And serial. serial, yeah. Superb. உங்களது என்ன லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? Love marriage. உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுங்களேன். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? எங்க மீட் பண்ணீங்க? See, we were working together
ஒரு எம்என்சியில் earlier. ஓகே ரெண்டு பேரும் டச்சில் இருந்தோம். we were speaking to each other. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி பேசிட்டு இருப்போம் அடிக்கடி ஃபோனில். ஸோ ப்ரப்போஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருக்கல. பட் ஏதோ ஒரு நாள் அவர் சரியா சாப்பிடலையோ ஏதோ லேட்டாக வந்து அந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அன்னைக்கு ஏதோ பேசும்போது உளறிட்டேன் நான் தான். இந்த மாதிரி ஆப்வியஸ்லி நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு உன் மேலே அக்கறை இருக்காதா அப்படின்னு உளறிட்டேன். அப்புறம் ஒரு நிமிஷம் என்ன சொல்லிட்டேன்னா அப்படின்னு சொல்லி டப்புன்னு கட் பண்ணிட்டேன் ஃபோனை. பேசும்போதே உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் தெரியாம வெளியே வந்துருச்சு. ஓ தட்ஸ் நைஸ். எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? ஷூர். அடுத்து வர போற கப்பிள் ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா. If you wanna come with me, shake it and roll with me. Can you just do it, oh baby? Let's fly. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. கருப்பு போல ஒரு பேரழகு பூமி எங்கும் இல்ல, நீ கண்ணனோட புள்ள. ஹாய் ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா. வெல்கம் டு ஆஹா என்ன பொருத்தம். ஹாய் ஹாய். மேம். ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அவங்க தான். மின்னல் மாதிரி நீங்களே ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களா? எப்படி நடந்தது அந்த கதையை சொல்லுங்க. ஆக்சுவலி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வி மெட். ஓகே. அதில் வந்து ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஒரு நாள் என்னாச்சு, இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னா நான் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டபோது இவர் இல்லை ரொம்ப ஃபீவராக இருக்கு என்னால் போக முடியல சாங்க்கு அப்படின்னாரு. சரி ஓகே பார்த்துக்கோங்க உடம்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வச்சுட்டாரு. மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு உடம்பு எப்படி இருக்கு மாத்திரை போட்டிங்களா அப்படி இப்படின்னும் போது கொஞ்சம் கேரிங் அதிகமாச்சு. அப்படிதான் தெரிஞ்சது ஏன் நம்ம ஓவரா கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போறோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி எதுக்கு மனசுல போட்டு பூட்டி வச்சுக்கோமே, பிடிச்சிருக்கு ஓப்பனா சொல்லிடலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ஐயோ நம்ம இதுல எல்லாம் மாட்ட முடியாது அப்படின்னு அப்படியே சொன்னாரு. சரி ஓகே பாக்கலாம் நீயா நானான்னு பாத்துலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாவே இருந்தலாம் சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறமேட்டு இவர் வந்து ஓவரா எனக்கு ஃபோன் பண்ணி என்னம்மா எங்க இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, ஷூட்டிங் போயிட்டு இருக்கீங்களா, வந்துட்டீங்களா அப்படின்னு கேர் பண்ணி நான் சொன்னேன் நீ நான் ஃப்ரெண்டு தானே சொன்னேன், உனக்கு எதுக்கு இதெல்லாம், உன் வேலை என்னமோ நீ அதை பாரு, நான் என் வேலை என்னமோ நான் அதை பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஃபைனலா அவரு வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ணாரு. தட்ஸ் நைஸ். இன்னைக்கு ரெண்டு அழகான ஜோடிங்க நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. எங்களுக்காக நீங்க மாலை மாத்திக்க ரெடியா இருக்கீங்களா? யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே. என்னை பார்க்கிறாள் ஏதோ கேட்கிறாள், எங்கும் இருக்கிறாளோ, பெண்ணால் சிரிக்கிறாள் முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழக்கிறாள். நம்ம ஆகாயனை பொறுத்ததுக்கு 3 அழகான கப்பல்ஸ் வந்திருக்காங்க. அவங்க பேசி கேட்கும் போதே ரொம்ப கியூட்டா இருக்கும். இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட ரவுண்ட் கண்டு கொண்டேன். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ரவுண்ட். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். ஆனா இங்க இந்த 3 கப்பல்ஸுமே பொண்ணுங்க தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு உங்க ஹஸ்பண்ட்ஸை ரசிச்சிருக்கீங்க, என்னென்ன அவங்க பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நாங்க இப்ப பார்க்க போறோம். எங்களுக்காக லேடிஸ் வெளியே வரீங்களா? நேத்ரன் வாங்க.
யூஸ்வலா இந்த எல்லா திங்ஸுமே ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரம் லேப்டாப்ல பிஸியா வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர் கார் பைத்தியம், சில பேருக்கு பைக் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஐபேட்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பீங்க, சில பேர் வந்து மொபைல்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து வாட்ச் ஃபேன்சி இருக்கும், வாட்சஸை வாங்கிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு கூலர்ஸ் கிளாஸஸ், சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் புக்ஸை படிச்சு நாவல்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டே இருப்பாங்க, சில பேர் வந்து காசு அப்படியே சேர்த்துட்டு நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு இருப்பாங்க. So, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? இதுல பைக்ஸ் பிடிக்குமா, பைக் ரொம்ப பிடிக்கும். பட் கார்ஸ் பிடிக்குமா? கார். நீங்க ஃபைனலா சொல்லுங்க, காரா இல்ல லேப்டாப்பா இல்ல காசா? பிடிச்சது கார். கார். ஷூர். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணு. உங்க வைஃப் அதுதான் கரெக்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாமா? சரி, அவங்க வருவாங்க. அங்கே வரைக்கும் நீங்க போய் அங்கே உட்காந்துக்கங்க. அடுத்தது பிரான்சிஸ் வாங்க. உங்களுக்கு இது என்ன பிடிக்குது? எது நீங்க அதிகமா விரும்புறீங்க? இதுல வாட்சஸ். வாட்சஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி வாட்ச் வாங்கிட்டே இருப்பீங்க. வாட்சஸ் பேக்ரவுண்ட்ல ஏதாவது ஸ்டோரி இருக்கா? ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் மை வைஃப் இஸ் வாட்ச். ஓ, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் யுவர் வைஃப் இஸ் ஆல்சோ a வாட்ச். ஸோ உங்க வைஃப் கரெக்டா கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்புறேன். நம்புறீங்க. நீங்க போய் உட்காந்துக்கங்க. அடுத்தது ரமேஷ் வாங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிச்ச பைக். பைக் லாக் பண்ணிடலாமா? உங்க வைஃப் வந்து என்ன சொல்லுவாங்க? பைக் சொல்லுவாங்க. பைக் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? பார்க்கறேன். பார்க்கலாம். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. நேத்ரன், நீங்க ஆசையா உங்க வைஃப் எப்படி கூப்பிடுவீங்க? கொஞ்சம் உங்க வைஃப் எங்களுக்காக கூப்பிடுங்களேன், ஆசையா கூப்பிடுங்களேன். செல்லக்குட்டி வாமா. எல்லாமே வந்து பசங்களுக்கு பிடிச்ச விஷயம். உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? வாட்ச். ஷுவரா? ஷுவர். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். கார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாட்ச். அவங்க வந்து ஒன்று செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன, காரா இல்ல வாட்சா? கார். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கா? பாருங்க. நேரம் சரியில்லை. சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? சரி, அவங்க கிட்டயே கேட்டுல. என்ன சொல்றீங்க நேத்ரன்? கார். அம்மா அப்படின்றாங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. ரமேஷ், உங்க வைஃபை நீங்க செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? அம்மு. அம்மு. எங்களுக்காக அவங்கள கூப்பிடுங்களேன். அம்மு. இது பொதுவா எல்லாமே வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர்ஸ். உங்க ரமேஷுக்கு என்ன பிடிக்கும்? பைக். பைக் பிடிக்கும். ரமேஷ் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? நீங்களே கேளுங்க அவங்க என்ன பிடிக்கும்னு சொல்லிருக்காங்கன்னு. நான் என்ன நினைக்கிறோம் நீங்க அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன? அவங்க என்ன நினைச்சாங்க அதை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா? சோ கேள்விக்கு நீங்க கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். பிரான்சிஸ், நீங்க சங்கீதாவை ஆசையை எப்படி கூப்பிடுவீங்க? பப்ளிக்ல டே. பப்ளிக்லி டே அப்படிங்க. தனியா இருந்தா அம்முக்குட்டி. வீட்ல அம்முக்குட்டின்னு கூப்பிடுறீங்களா? எங்களுக்காக உங்க வைஃபை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? டே அம்முக்குட்டி வா. யூசுவலா இது எல்லாமே வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் நான் வாட்ச் தான் கிஃப்ட் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் வெரி த்ரில்டு. வெரி த்ரில்ட். அதனால ப்ராபப்லி ஐல் கோயிங் ஃபார் வாட்ச். ஷுவரா? யா. ஆனா பிரான்சிஸ் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? யா. அவங்க கிட்டயே கேளுங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு. வாட்ச். ஓ, என் வைஃப் எனக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வாட்ச் கொடுத்தாங்க. எனக்கு வாட்ச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்களும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல வந்து 100 பாயிண்ட்ஸ். ஆனா பிரான்சிஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க வைஃப் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் இன்னைக்கும் எடுத்து வந்திருக்காங்க. அதான் அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓ. சங்கீதா, என்ன நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? சொல்லுங்க அதை பத்தி. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. So we wish you all a happy birthday. All of us in the set and all of us are wishing you a very happy birthday.
வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். அதை மனசுல வச்சுட்டு அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு வந்து சங்கீதா வந்து பிரான்சிஸ்க்கு ஒரு வாட்ச் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசிங் திங்ஸ் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாருமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது ரவுண்ட் எப்படி விளையாடுவாங்கன்னு எல்லாருக்கும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா? எனக்கும் பார்க்கணும்னு தோணுது. நம்ம ரெண்டாவது ரவுண்ட் நீ பாதி நான் பாதி. இது ஒரு கம்பேட்டபிலிட்டி ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தர் எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நாங்க இந்த ரவுண்ட்ல பார்க்க போறோம். நேத்ரன் and தீபா வரீங்களா? உங்க ஹஸ்பண்ட பத்தி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ, யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட ட்ரெடிஷன். அரைச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தே. என்ன நேத்ரன்? ஆணும் பெண்ணும் சமம் சொல்றாங்களா? ஆணும் பெண்ணும் சமம். சூப்பர் நேத்ரன். ஓகே. இது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப கொடுப்பனையா இது நினைக்கிறேன். டெய்லி நான் காலைல விடுறதா? என்னோட கிரவுண்ட் ஆரம்பிக்கலாமா? நேத்ரன், உங்களுக்கான கேள்வி. நீங்க நடிச்சதுலயே உங்க வைஃப்க்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன ரொம்ப மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் தான் பண்ணிருக்கேன். ஓகே. சோ அது பிடிக்கும். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? நெகட்டிவ் ரோல். நெகட்டிவ் ரோல்னா அவங்களும் கரெக்டா எழுதிருக்காங்க. அதுதான். கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. சோ 10 பாயிண்ட்ஸ். தீபா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு நீங்க என்ன ஸ்பெஷலான ஸ்வீட் வீட்ல செஞ்சு கொடுப்பீங்க? குலாப் ஜாமுன். கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. சோ another 10 பாயிண்ட்ஸ். நேத்ரி, உங்களுக்கான கேள்வி. உங்க மேரேஜ் எந்த கிழமை நடந்தது? ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. நீங்களும் அந்த ஃப்ரைடேன்னு தான் எழுதிருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 பாயிண்ட்ஸ். தீபா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் உங்களை வந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வரைக்கும் கூட்டு போகாத இடம் என்ன? ஏற்காடு. ஏற்காடு. ஓகே. நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல, நான் சொன்ன இடத்துக்குலாம் கூட்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதிருக்காங்க. பாருங்க, உங்க வைஃபுக்கு வந்து ஏற்காடுக்கு போகணும், நீங்க கூட்டு போல. ஷோ முடிச்சோடனே சூடா நீங்க வந்து ஏற்காடுக்கு உங்க வைஃபை கூட்டு போறீங்க. ஓகே, டெஃபினட்டா. யா, தட்ஸ் நைஸ். கேள்விக்கு தப்பான பதில் அந்த 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது, அந்த பெலூன் உடைக்க முடியாது. ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி. நேத்ரன், உங்களுக்கான கேள்வி. நீங்க மேரேஜுக்கு அப்புறம் உங்ககிட்ட நீங்க மாத்திக்கின விஷயம் என்ன? கோபம். அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? டென்ஷன். அதே டென்ஷன் தான் எழுதிருக்காங்க. சோ கரெக்ட். இன்னொரு 10 பாயிண்ட்ஸ். தீபா, இப்போ உங்களுக்கான கேள்வி. நீங்க சின்ன வயசுல இந்த மேரேஜ்க்கு அப்புறம் கூட மாத்திக்காத விஷயம் என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னோட ஸ்மைல் ஏதாவது சொல்லிருக்கேன். நேத்ரன், நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சைலண்ட். அவங்க அப்படியே ரொம்ப அமைதி, ரொம்ப ரொம்ப சாஃப்ட், பொறுமையா பொறுமையா இருப்பாங்க. அது அப்படியே இருக்கு, அவங்க மாறவே இல்லை. சைலண்டா ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாங்க. அத ஸ்மைல் நீங்க எழுதலையே. இதெல்லாம் ஆட் பண்ணி பிட்டெல்லாம் அடிக்க முடியாது, நாங்க கொடுக்க முடியாது. 2 கேள்விக்கு தப்பான பதிலாச்சு. ஆமா. நீ பாதி நான் பாதி. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். இந்த 2 பேரும் நீங்க எப்படி ஒடிக்க போறீங்க? அடுத்தது பர்த்டே பாய் பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா. வாங்க. உங்க வைஃப் உங்களுக்காக இன்னொரு விஷயம் கூட செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. Happy birthday to you. இப்போ உங்க வைஃப்காக நீங்க பொட்டு வச்சு விடுங்க. ஐயோ நெஞ்சலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா பொழியுதடி. எப்படி இருக்கு இந்த பர்த்டே சொல்லுங்க. இந்த பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். What to say, very surprising and excited.
ஒன்னொன்னு பார்த்து உங்க வைஃப் டிஃபரெண்டா செஞ்சுட்டு இருக்காங்க. Yeah. இந்த மாதிரி முன்னாடி எப்ப செஞ்சிருக்காங்களா? இல்ல பண்ணிருக்காங்க, பட் இந்த அளவுக்கு இல்ல. இந்த அளவுக்கு இல்ல. பிகாஸ் ஆஃப் த அக்கேஷன் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. தட்ஸ் நைஸ். எங்களோட கேம் நீ பாதி நான் பாதி ஆரம்பிக்கலாமா? ஷூர். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீர்ந்திடும் சந்திரனும் சூரிய. பிரான்சிஸ், உங்க வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்கும்போது நீங்க எந்த கலர் சட்டை போட்டிருந்தீங்க? இட்ஸ் a ஃபார்மல் வேர், பட் கலர் வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காங்களே. மேபி ஒயிட். சங்கீதா, நீங்க என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க? ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தாங்கன்னா அது கூட அவங்க மறக்காம ஞாபகம் வச்சிருக்காங்க. கேள்விக்கு தப்பான பதிலாச்சு. ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது, இந்த பெலூன் ஒடியாது. அடுத்த கேள்வி இருக்கு, கவலையப்படாதீங்க. சங்கீதா, உங்களுக்கான கேள்வி. உங்க ஹஸ்பண்ட் உங்க வீட்டுக்கு வரும்போது யார் யார் வந்தாங்க? தனியா தான் வந்தார். தனியா தான் வந்தாங்க. அவங்க என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? அவங்களே கேளுங்க என்ன எழுதிருக்காங்கன்னு. தனியா தான் வந்தேன்னு அவங்க கரெக்டா எழுதிருக்காங்க. நீங்களும் கரெக்டா சொல்லிட்டீங்க, அதுக்காக 10 பாயிண்ட்ஸ். பிரான்சிஸ், உங்களுக்கு ரெண்டாவது क्वेश्चन. உங்க வீட்டுக்கு சமீபத்துல வாங்கின காஸ்ட்லியான பொருள் என்ன? ரீசெண்டா நான் எனக்கு ஒரு பைக் வாங்கினேன். ஓகே. பட் வீட்டுக்குன்னும் போது அவங்க பர்த்டேக்கு இயரிங் வாங்குச்சு. என் வீட்டுக்காரர் என்ன வாங்கியிருக்காங்க சொல்லுங்க? உங்க வீட்டுக்காரர் என்ன வாங்கியிருக்காங்க? வாங்கணும்ல, ஹை வேல்யூ. ரெண்டுமே சொன்னேனா? அவங்க பைக்னு எழுதிருக்காங்க, நீங்க நகை பைக் அப்புறம் இல்ல நகை அப்படின்னு ஃபைனலா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி பைக் சொன்னார்ல, நான் ஒரு 5 பாயிண்ட் கொடுங்களேன். ஆரம்பத்துல முடியாதே, அதுதான் ப்ராப்ளம். இந்த கேள்விக்கு தப்பாயிடுச்சு. பட் ஆல்மோஸ்ட் கரெக்ட், கொடுக்க முடியாது. அடுத்த கேள்விக்கு இதே மாதிரி ஹாஃபா பதில் சொன்னீங்கன்னா அந்த ஒரு பெலூன் ஒடிச்சிடுவேன். ஓகே. சங்கீதா, உங்களுக்கான கேள்வி. உங்க வீட்ல ட்ரெஸ் செலக்ட் பண்றது யாரு? நான் தான். நீங்க தான் செலக்ட் பண்ணுவீங்களா? ஆனா உங்க ஹஸ்பண்ட் என்ன எழுதிருக்காங்க கேளுங்க அவங்க கிட்ட. கண்டிப்பா அதை தான் எழுதிருப்பாரு. என்ன எழுதிருக்கீங்க? அவங்க தான், என் வைஃப் தான் அப்படின்னு அவங்க கரெக்டா எழுதிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை 10 பாயிண்ட்ஸ். பிரான்சிஸ், இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யாரு? கஜோல். கஜோல். உங்க வைஃப் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? கஜோல். அதே காஜோல் தான் சொல்லிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ். சங்கீதா, உங்களுக்கான கேள்வி. உங்க செல்போன்ல ஸ்கிரீன் சேவரா என்ன இருக்கு? கிருஷ்ணர் ஆர் பெருமாள். பெருமாள். இட்ஸ் ஆல் தி சேம். வெங்கடாச்சலபதி, பெருமாள், வெங்கடாச்சலபதி. ஓகே. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? லார்ட் வெங்கடேஷா. லார்ட் வெங்கடேஷன் அவங்க எழுதிருக்காங்க. Yeah. கரெக்ட். கேள்விக்கு கரெக்டான பதில் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் ஆகணும். ஸோ அதான் 10 பாயிண்ட்ஸ். 2 கேள்விக்கு தப்பான பதில் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல என்ன சட்டை போட்டிருந்தீங்க? ப்ளூ. ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. இந்த 2 பெலூனும் நீங்களே ஒடிச்சிடுங்களேன். அடுத்தது ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா, வாங்க. எங்களுக்காக உங்க வைஃபுக்கு நீங்க பொட்டு வைக்க விட ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் தீபா, உங்களுக்கான क्वेश्चन. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? சேம் அதேதான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்களும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அப்படின்னு எழுதிருக்கீங்க. கேள்விக்கு கரெக்டான ஆன்சர், அதனால 10 பாயிண்ட்ஸ். ரமேஷ், உங்களுக்கான கேள்வி. நீங்க ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி வேற என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? எனக்கு எந்த வேலையும் தெரியாது, அதுதான் உண்மை. ஃபுல்லாவே டான்ஸ் தான். டான்ஸ். ஃபுல்லா டான்ஸ் தான் சின்ன வயசுல. உங்க வைஃப் என்ன எழுதிருக்காங்க தெரியுமா? கேளுங்க. என்னம்மா ஏதாவது சொதப்பிட்டியா? என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. டான்ஸ். டான்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவங்க உயிர். ஸோ அது மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. மானத்தை காப்பாத்தி கரெக்டா சொல்லியிருக்காங்க. another 10 பாயிண்ட்ஸ். தீபா, உங்களுக்கான கேள்வி. நீங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா கோயிலுக்கு போற நாள் என்னங்க? வெட்டிங் டே. வெட்டிங் டே. நீங்க என்ன எழுதிருக்கீங்க? டே. மேரேஜ் டே அப்படின்னு அவங்களும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. வேற வழி இல்லை, 10 பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் ஆகணும்.
ரமேஷ் உங்களுக்கான கேள்வி, உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன? பெரிய மாஸ்டர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும். பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகும். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதே தான் எழுதியிருக்கேன். அவங்களும் ஒரு பெரிய மாஸ்டர் ஆகணும் நீங்களும் நினைக்கிறீங்க, நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஹோப் ஹி பிகம்ஸ் a very big master. கேள்விக்கு கரெக்டான பதில் another 10 points. தீபா உங்களுக்கான கேள்வி, நீங்க அதிக நேரம் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க? நான் போனே பேச மாட்டேன். லவ் பண்றதுக்கு முன்னாடி பேசிருக்கேன், அதுக்கப்புறம் இவரோட ஹஸ்பண்டோட. அதுக்கப்புறம் போனே வந்து கல்யாணம் ஆன பிறகு நாம ஃபோன் பண்ணி ஃபோனை கட் பண்ணி தூக்கி வரோம் அந்த மாதிரி ஆகும். போன் வந்துச்சுன்னா பேசுவேன், அவ்வளவுதான். சும்மா போனை காதுமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க என்ன எழுதிருக்கீங்க ரமேஷ்? வேற வழி, என்கிட்ட தான் பேசுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில எழுதிட்டேன், அதை உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்றது தெரியல. கேள்விக்கு தப்பான பதிலாச்சு, ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி போகலாமா? ரமேஷ் உங்களுக்கான கேள்வி, நீங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா உங்க வைஃபுக்கு பிடிக்கும்? டிஷர்ட்ஸா இல்ல ஃபார்மல்ஸ் இன்ஷர்ட் பண்ணிட்டா இல்ல எந்த மாதிரி ஷூட்டா? டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ். நீங்க என்ன எழுதிருக்கீங்க? அதே தான் எழுதி. கேள்விக்கு கரெக்டான பதில், ஸோ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் ஆகணும். நல்ல 10 பாயிண்ட்ஸ். ஒரே ஒரு கேள்விக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த நீ பாதி நான் பாதி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து பெலூன் உடைங்க. இல்ல ஏன் மேல அவங்க கோவமா இருப்பாங்க, அந்த கோவத்தை இதுலயே காமிச்சிருவாங்க. பாத்தீங்களா கோவம்? செம்ம கோவம். நான் போட்டிருக்க இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இதே மாதிரி ஒரு சாரி வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, போன் எடுத்து 0922220027 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு நாப்டால் மூலியமா நீங்களும் இதே மாதிரி ஒரு புது சாரியை வாங்கிக்கலாம். நம்ம அடுத்த ரவுண்ட் காதல் சடுகுடு. இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ரவுண்ட். 3 பேருக்குமே ஒரே கேம் தான் கொடுக்க போறோம், ஆனா ஒரு நிமிஷம் கொடுக்க போறோம். அந்த 1 மினிட்ல நீங்க எப்படி விளையாடுவீங்க அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். காதல் சடுகுடு கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா? நேத்ரன் அண்ட் தீபா வாங்க. நம்ம கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஒரு ட்ரெடிஷன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. தீபா, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லுவாங்களா? நிறைய வாட்டி சொல்லுவோம். எங்களுக்காக நீங்க வந்து திருப்பி உங்க வைஃபுக்கு வந்து ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுவீங்கன்னு நாங்க பார்க்க போறோம். ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சைக்கிள் உட்காந்து ஓட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அந்த ஸ்டாரை சுத்திட்டு அங்கே ஒரு ரோஸை எடுத்து உங்க வைஃபுக்கு அந்த ரோஸை கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஒவ்வொரு ரோஸுக்கும் அந்த ஒவ்வொரு ஐ லவ் யூக்கும் 10 பாயிண்ட்ஸ். ஓகே? தீபா நீங்க அங்கே போய் உட்காருங்க. நேத்ரன் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். ஃபாஸ்டர் 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 ஃபாஸ்டர். 0 50 செகண்ட் முடிஞ்சு போச்சு. 8 கொடுத்திருக்காங்க சில பேர். ஃபாஸ்டர். ஐ லவ் யூ. ஃபாஸ்டர் ஃபாஸ்டர். I love you. I love you. 30 செகண்ட் முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்டர் நேத்ரன். போங்க போங்க போங்க, நோ ப்ராப்ளம், போங்க. I love you. ரெண்டு கொடுத்துட்டாங்க அட் டைம். இல்ல ஒரு தான், அது ஒண்ணா கவுண்ட் பண்ணுவோம், ரெண்டா இல்ல. ஒரு வாட்டியே தான் எல்லாமே கரெக்டா சொல்றேன். I love you. 6 5 4 3 2 1. So ஒரு நிமிஷத்துல உங்க ஹஸ்பண்ட் எத்தனை தடவை உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க? 4 வாட்டி. 4 வாட்டி. இந்த ரவுண்ட்ல 4 ரோஸ் கொடுத்து அவங்க வைஃப் கிட்ட 4 தடவை ஐ லவ் யூ நேத்துன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ். So we are also happy. நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க. பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா வாங்க. எங்களோட ட்ரெடிஷன், உங்க வைஃபுக்காக வளையல் போட ரெடியா இருக்கீங்களா?
கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? எஸ். சங்கீதா நீங்க போய் உட்கார்ந்துக்குங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. I love you. I love you too. I love you. Thank you. I love you too. இன்னும் 35 செகண்ட் இருக்கு. I love you. I love you too. I love you. வாவ், ரொம்ப சிம்பிளா ஐ லவ் யூ சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. I love you, Miti. எட்டு, 7, 6, 5, 4, 3, 2 ஐ லவ் யூ சொல்லணும். சும்மா I love you. 6 தடவை வந்து உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லி கொடுத்தாங்க. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? இந்த மாதிரி எப்பயாவது விளையாடி இருக்கீங்களா கேம்ஸ் எல்லாம்? ஒரு 1 மினிட்ல எத்தனை தடவை சொன்னதே இல்லை. சொன்னதே இல்ல. வரலாறுல நடக்கிற ஒரு சம்பவமே கிடையாது. இப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணா, இன்னைக்கு வந்து அவங்க பர்த்டே. ஓகே, நீங்க ப்ரப்போஸ் பண்ணா எப்படி ப்ரப்போஸ் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு? எனக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் லவ் மீ ஆல்வேஸ் டு தி எண்ட் ஆஃப் மை லைஃப். I love you forever. Thank you. சூப்பர்பா இருந்தது. இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ். Thank you. நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. அடுத்தது மின்னல், தீபா அண்ட் ரமேஷ் வாங்க. உங்க வைஃப்க்கு நீங்க வளையல் போட ரெடியா இருக்கீங்களா? யா. கேம் காதல் சடுகுடு ஆரம்பிக்கலாமா? யா. ஓகே, தீபா நீங்க போய் உட்காருங்க. ரமேஷ் உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ. I love you. ஸ்லோ ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம். 40 seconds முடிஞ்சிச்சு. I love you. 30 seconds. I love you. I love you. 15 seconds. தீபா மிஸ் பண்ணாதீங்க. அவங்க கஷ்டப்பட்டு நிறைய தடவை உங்களுக்கு ஐ லவ் யூ. I love you. I love you too. 6, 5, 4, 3, 2, 1. I love you. ஒரு ஐ லவ் யூ மிஸ் பண்ணிருப்பீங்களா நீங்க? ஆமா. எவ்வளவு தடவை உங்க ஹஸ்பண்ட் ஐ லவ் யூ உங்களுக்கு சொல்லிருக்காங்க சொல்லுங்க? 6 love you. 6 தடவை வந்து உங்களுக்கு ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? I love you so much. Thank you. ரொம்ப அழகா இருந்தது. தீபா அண்ட் ரமேஷ் உங்களுக்கு இந்த ரவுண்ட் 60 பாயிண்ட்ஸ். 3 ரவுண்டுமே சூப்பர்பா போச்சு. There's love everywhere. There's love in the air. நம்ம 3 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. 4வது ரவுண்ட வந்து கேம் அப்படியே மாத்துறோம். இது ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் ரவுண்ட். 3 பேருக்குமே டிஃபரெண்டான சிச்சுவேஷன். ஒருத்தருக்கு வந்து நாங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ்ட் கொஸ்டினை கொடுப்போம். இன்னொருத்தருக்கு வந்து நாங்க ஒரு சிச்சுவேஷன் வந்து கொடுப்போம். அதை வந்து அவங்க நடிச்சு காமிக்கணும். இன்னொருத்தருக்கு வந்து நாங்க ஒரு கேம் கொடுப்போம். அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேமை விளையாடும். இதுல வந்து யாருக்கு எது கொடுக்கறது அப்படின்றத வந்து நாங்க வந்து ஒரு சின்ன கேம் விளையாடி டிசைட் பண்ணுவோம். லேடிஸ் வரீங்களா?
சின்ன வயசுல இந்த சாபூத்ரி விளையாடு இருக்கீங்களா? ஆமா. அது இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? அதே தான் இப்ப பண்ண போறோம். ரெடி? சோ கை வச்சுக்கிறீங்களா 3 பேரும்? யா. சா பூ 3. இவங்க ஃபர்ஸ்ட். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நான் வந்துக்கிறேன். நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. சா பூ 3. சோ இவங்க செகண்ட், நீங்க தேர்ட். ஓகே. ஓகே? நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. நம்ம 4வது ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி எங்களோட இன்னொரு அழகான ட்ரெடிஷன் இருக்கு. சோ நேத்ரன் தீபா இங்க வரீங்களா? கல்யாணத்தப்போ மெட்டியெல்லாம் போட்டு விட்டுருக்கீங்களா உங்க வைஃப்க்கு? போட்டுருக்கேன். நிறைய நாளா இருக்கும் இல்லையா? திருப்பி அவங்க மெட்டி போட்டு விட்டா உங்களுக்கு சந்தோஷம் ஆகும் இல்லையா? அதுதான். தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா எப்படி இருந்தது ஃபீலிங்? எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா வாங்க. எப்படி இருந்தது இந்த ஃபீலிங்? ஒரு மெட்டி போட்ட அப்புறம் 2வது மெட்டி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை கொஞ்ச நாளா இருந்தது. அது இன்னைக்கு நிறைவேறிடுது. Wow, that's nice. So நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. Thank you. அடுத்தது மின்னல் தீபா அண்ட் ரமேஷ் வாங்க. தீபா எப்படி இருந்தது ஃபீலிங்? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க போய் உங்க இடத்துக்கு உட்காருங்க. Thank you. நாலாவது ரவுண்ட் கேள்விக்கு என்ன பதில் ஆரம்பிக்கலாமா? உங்க குழந்தைய வந்து சரியா படிக்காம விளையாடிட்டே இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, ஹாஸ்டல் சேர்த்து ஒழுங்கா படிக்க வைப்பீங்க. ஆப்ஷன் பி, இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்கன்னா நீங்க வந்து ஈஸியா எடுத்துப்பீங்க. ஆப்ஷன் சி, டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கரெக்டா படிக்க வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆப்ஷன் டி, டியூஷன்ல சேர்த்து விட்டு அவங்க விளையாடுற நேரத்தை வந்து அப்படியே குறைச்சி விடுவீங்க. எங்களோட வியூனா இந்த வயசுல இப்படிதான் இருப்பாங்கன்னு நாங்கள் விட்டுருவோம். ஆடியன்ஸ் வியூனா டியூஷன் சேர்த்துட்டு அவங்க விளையாட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் குறைப்போம். டி. 2 பேர் ஷூரா? ஆமா. டிசைட் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் டி 30%, நாட் பேட். ஆப்ஷன் ஏ என்னன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 24%, ஆப்ஷன் பி 17%, ஆப்ஷன் சி 29%. நீங்க சொன்ன பதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல 100 பாயிண்ட்ஸ். மின்னல் தீபா அண்ட் ரமேஷ், நீங்க தான் செகண்ட் வந்தீங்க. அதனால நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனை கொடுக்க போறோம். அதை நீங்க வந்து நடிச்சு காமிக்க போறீங்க. யார் நடிக்க போறீங்க, யார் வந்து அந்த சிச்சுவேஷனை சொல்ல போறீங்க? நடிப்புல பேர் பண்ணுவாங்க மின்னல் தீபா. அதனால அவங்களே நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகே தீபா வாங்க. தீபா, உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் நவ். இன்னைக்கு நாளைக்கா? டுடே. இன்னைக்கு 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 அடுத்ததுக்கு போங்க, அது தெரியலன்னா. நாளைக்கு டேட்டா டேட்டா டுமாரோ. ஓகே, அடுத்ததுக்கு போங்க. என்னங்க ட்ரெயினா? ஆ 2 பேரும் ட்ரெயின் இது ஓட போறோம். இல்ல 13 செகண்ட் இருக்கு. 12. நீயும் நானும்
ஊருக்கு போறோம். டேட்டா இந்த ரியாக்ஷன் ரொம்ப கியூட்டா இருக்கு. அடுத்த மாசம் இருக்கேன். அவங்களுக்கு புரிஞ்சுது. சரி, நீங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் ஊருக்கு போறோம் அடுத்த மாசம். அதுதான் அடுத்த மாசம். இப்ப வந்து அவங்க சொன்னதால சொன்னீங்க. நாங்க அவங்களுக்கு கொடுத்த சிச்சுவேஷன் வந்து அடுத்த மாசம் நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஊருக்கு போலான்னு. அடுத்த மாசம்ன்றது வந்து உங்களால சொல்ல முடியல. அந்த ஒரு வேர்ட், மெயினான வேர்ட் மிஸ் ஆனதுனால 5 மார்க் கம் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் கட் பண்ணி 90 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஓகே ஓகே, நீங்க போய் உட்கார்ந்துக்கங்க. தேங்க்யூ. பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா வாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. விளக்க வச்சு திரிய வச்சு எண்ணெயை ஊற்றி பற்ற வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து விளக்கு திரி எண்ணெய் இருந்து விளக்கு வந்து எரியலைன்னா அதுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷத்துல நீங்கள் எவ்வளோ விளக்கு ஏற்றுவீங்க அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு விளக்குக்குமே 20 பாயிண்ட்ஸ். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட்ஸ் நவ். $50 செகண்ட்ஸ். 40 செகண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, 21 செகண்ட்ஸ். எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்தம். 10 செகண்ட். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. 6 விளக்கு வந்து நீங்க ஒரு நிமிஷத்துல ஏத்திருக்கீங்க. ஒரு விளக்குக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ். 6 விளக்குக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 120. 120 பாயிண்ட்ஸ். 120 என்னோட சூப்பரா தமிழ் இங்கிலீஷ் கலந்து சங்கீதா பேசுறாங்க. இந்த ரவுண்ட்ல சங்கீதா அண்ட் பிரான்சிஸ்க்கு 120 பாயிண்ட்ஸ். நீங்க போய் உங்க இடத்துல உட்கார்ந்துக்கங்க. தேங்க்யூ. 4 ரவுண்டுமே சூப்பர்பா முடிஞ்சிச்சு. உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நேத்ரன் அண்ட் தீபா 280 பாயிண்ட்ஸ். ரமேஷ் அண்ட் மின்னல் தீபா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா உங்களுக்கு 320 பாயிண்ட்ஸ். நம்ம கேம் முடிஞ்சிச்சு. சோ எல்லாரும் சென்டர் ஸ்டேஜுக்கு வரீங்களா? எங்க ஆஹா என்ன பொறுத்தத்தோட செகண்ட் ரன்னர் அப் நேத்ரன் அண்ட் தீபா. இது ஜீ தமிழ் சார்பில் உங்களுக்கு ஒரு பரிசு. எங்க ஆஹா என்ன பொறுத்தத்தோட ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் தீபா அண்ட் ரமேஷ். எங்க ஆஹா என்ன பொறுத்தத்தோட வின்னர் இன்னைக்கு பர்த்டே பாய் பிரான்சிஸ் அண்ட் சங்கீதா. Wow, that was sweet. King and Shine அவங்க சார்பில் உங்களுக்கு ஒரு gift வச்சு. நம்ம அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சங்குவேன்.